ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். ஒரு சின்ன பனிக்கட்டியை மலை மேலே இருந்து நீங்கள் உருட்டி விட்டிங்கன்னா கீழே வந்து சேருச்சுல, அது அதே அளவில் இருக்காது. அது ஒரு பெரிய ஹியூஜான சைஸில் தான் மாறும். த சேம் வே இதை தான் வந்து ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். த சேம் வே நீங்கள் ஒரு நீங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி அதோட மெச்சூர்டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு வரச்சில அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக தான் வரும். பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் அதோட பேசிக்ஸ் என்னென்ன மாதிரி பேசிக்ஸ்லாம், அதோட பாஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அவங்க பாஸ்ட்டாக என்னென்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த செக்டார்ஸ்லலாம் பிரித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இது பண்ணுறாங்க, அண்ட் அவங்களோட எக்ஸிட் லோட் என்ன, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ்லாம் என்ன, அண்ட் மெயினான ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் லைக் பிஇ ரேஷியோ, ஆல்ஃபா ரேஷியோ, பீட்டா ரேஷியோ, அதை பற்றிலாம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ப்ளூ சிப் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத் இதோட மெயின் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் ரிலேட்டட் வித் ஃபண்ட்ஸ் தான் மெயினாக அவங்க இது பண்ணுவாங்க. இது ஐசிஐசியோட ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லலாம். அண்ட் இது ஈக்விட்டி பேஸ்டு ஃபண்ட் அண்ட் ஆல்சோ இது லார்ஜ் கேப், ரிஸ்க் ரொம்ப அதிகம் தான். ஈக்விட்டினா என்னது? ஈக்விட்டினா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து அவங்க ஸ்டாக்ஸில் தான் போடுவாங்க. அண்ட் லார்ஜ் கேப்னால் வந்து டாப் 50 கம்பெனிஸில் டாப் 100 கம்பெனிஸில் லிஸ்ட் ஆகியிருக்கும். அதுதான் வந்து லார்ஜ் கேப்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ரிஸ்க் வந்து வெரி ஹை. பிகாஸ் வந்து இவங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலே வந்து ரிஸ்க் ஆப்வியஸாக ஹையாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் த பாஸ்ட் 1 இயரில் அவங்க எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 8.83% ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் 17.46% கொடுத்துருக்காங்க ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 27.23% கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் உங்களுக்கு பார்க்குறேனே, 27.23% எடுத்துக்கலாம். ஸோ 27.23% எடுத்துகிட்டு நீங்கள் மாதம் 10,000 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10 வருஷத்தில் நீங்கள் மொத்தமாக 12 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, சரியா? ஸோ இவங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் படி நமக்கு 38 lakh வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸாகவே கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக அப்ராக்சிமேட்டாக 50 lakhs கிடச்சிருக்கும் இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா. அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம எதுக்குமே க்ரோ ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா கண்டிப்பாக அந்த காம்பவுண்டிங்கோட பியூட்டி நம்ம பார்க்கலாம். இப்போ 10 இயர்ஸ்க்கு இதுனா நான் சும்மா ஒரு 5 இயர்ஸ் இன்னும் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். ஜஸ்ட் 5 இயர்ஸ் தான் நான் ஆட் பண்ணேன், அதுக்குள்ளே இது 1,81 lakhs வந்திருக்கு. இதே வந்து இன்னும் அதிகப்படுத்த நம்ம டைம் கொடுக்க அதோட மெச்சூரிட்டி வேல்யூ ரொம்பவே அதிகமாகும், சரியா? ஸோ இதுதான் இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இவங்களோட என்ஐவி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 rupees. அண்ட் இவங்களோட ரேட்டிங் வந்து 5 star தான். அண்ட் மினிமம் சிப் அமௌண்ட் மினிமமாக தான் இருக்குது 100 rupees. ஸோ 100லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஸோ மந்த்லி நீங்கள் வந்து மினிமம் 100, ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். மேக்ஸிமம் 50 வரைக்குமே பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேவ் பண்ணால் தான் நம்ம ஃப்யூச்சரில் நம்மளால் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும். ஸோ இவங்களோட ஃபண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 60,177 crore. அண்ட் நம்ம வந்து மந்த்லி இந்த எஸ்ஐபியை வந்து ஒன் டைமாகவும் பண்ணலாம், ஆர்எல்ஸ் மந்த்லியாகவும் நம்ம பண்ணலாம். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட டோட்டலாக 75 ஸ்டாக்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இருக்குது, எனர்ஜி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ரொம்ப டைவர்சிஃபைடாகவே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் டாப்பில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ தான். இதில் தான் வந்து மோஸ்ட் அரௌண்ட் 20% அதில் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஹோல்டிங் அனாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, டெப்ட், கேஷ். ஈக்விட்டினா என்னது? நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஈக்விட்டி. ஸோ ஸ்டாக்ஸில் மட்டுமே 95.6% அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் கேஷாக 3.6% வச்சுருக்காங்க. அண்ட் 0.8% டெப்ட் ஃபண்டில் வச்சுருக்காங்க. டெப்ட்னா வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியது தான் டெப்ட்னு சொல்லுவோம். ஸோ 0.8%, 1%க்கும் குறைவாக தான் டெப்டில் வச்சுருக்காங்க. அண்ட் 3.6% வச்சு என்ன பண்ணுவாங்க? கேஷாக வச்சுருப்பாங்க. மார்க்கெட் எப்போ ஃபால் ஆகுதோ அப்போ அந்த பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி
ரிட்டர்ன்ஸை அதிகப்படுத்துவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. அண்ட் இவங்களோட செக்டார் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்லேயே வந்து 27.2% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப அதிகமானது. மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்குது. அதர்ஸில் வந்து 16.6, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனு, எனர்ஜி, ஆட்டோமொபைல்ஸ், டெக்னாலஜி, ஹெல்த் கேர், கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைவர்சிஃபைடாக தான் இருக்குது. அண்ட் இவங்களோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. டாப் 5ல பார்த்தீங்கன்னா 34%, டாப் 20ல 69%. பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப், சார்டினோ, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலனா டோன்ட் வரி, பிளேலிஸ்ட்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒரு டேர்ம்ஸையும். ஸோ தேவைன்னா கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரேஷியோஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி கிளியராக சொல்லியிருக்கோம். அண்ட் இவங்களோட மினிமம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 100 தான், செகண்டும் 100 தான், அண்ட் மினிமம் எஸ்ஐபி ரெகுலராக மினிமம் 100 அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 8.8%, 3 இயர்ஸில் 17.5%, அண்ட் 5 இயர்ஸில் 27.2%. அண்ட் ஆல் டுகெதர் அவங்க மொத்தமாக ஸ்டார்ட் ஆன டேட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 15.8% ரிட்டர்னை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இவங்களோட அவங்க கேட்டகரி வைஸ் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட பேரலாக இருக்கிற பியர் கம்பேரிசனையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதோட பேரலாக இருக்கிற லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் கம்ஸ் லார்ஜ் கேப். அதை பார்த்தீங்கன்னா வந்து நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் இருக்குது, ஐசிஐசிஐ இருக்குது, அண்டு ஜேஎம் லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது, பந்தன் லார்ஜ் கேப் இருக்குது, கனரா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட பியர் இதில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் நம்ம எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டேக்ஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? நம்ம சிம்பிளி நம்ம கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்றவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொண்டு வருவாங்க, கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி பே பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.93%, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ அப்படின்னா 1 lakhக்கு 930 rupees வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக மட்டுமே பே பண்ணணும். மீதி எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 yearக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா, 1 yearக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா நீங்கள் 1% நம்ம கொடுக்கணும். அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 0.005%. அண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 yearக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா 20% நீங்கள் கொடுத்துடணும் டேக்ஸு. இதே 1 yearக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா 1.25 lakh வரையும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாமல் எடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வித்ட்ரா பண்ணுற ஒரு அமௌண்ட்டுக்கும் நீங்கள் 12.5% வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க தான் ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸை அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், இப்போ 3 பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இவங்களோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்க வேறு மாதிரி என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, வேறு எந்தெந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இதோட பியரோட கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தை வந்து டாடா ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இதில் டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட், சரியா? ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ரேட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு இதை சூஸ் பண்ணச்சில நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட நீடுக்கு ஏற்றபடி எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு போதும், லார்ஜ் கேப் வேணுமா, ஸ்மால் கேப் வேணுமா, மிட் கேப் வேணுமான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெபிலிட்டி எதில் ஜாஸ்தியாக இருக்குது, அல்லது நீங்கள் ரொம்ப அக்ரெசிவான இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஓகே எனக்கு ஹை ரிஸ்க் எடுக்க ஓகேவா இருக்குது, ஸோ அப்போனா ஸ்மால் கேப்பே எடுத்துக்கிறேன், நீங்கள் அப்படியும் இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணச்சில நீங்கள் லிஸ்ட் ஆஃப் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதோட பியர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். டைரெக்டாக ஒன்று எடுத்துகிட்டு அதையே நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். நான் இது வந்து லார்ஜ் கேப், இது ஸ்மால் கேப், அண்ட் இது ரெண்டுத்துக்குமே நல்ல ரேட்டிங்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஈக்விட்டி பேஸ்டு ஃபண்ட் தான். இதில் ஐசிஐசிஐன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 8.8% கொடுத்துருக்காங்க. அதே வந்து டாட்டாவில் வந்து 14% கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுத்தோட ரிஸ்க்கும் அதிகம் தான். ரெண்டுத்தோட மினிமம் சிப் அமௌண்ட் 100 தான் இருக்குது. பட் ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்களேன்,
ஐசிஐசிஐயில் அதிகமாக இருக்குது 0.93%. ஆனால் வந்து டாடா ஸ்மால் கேப்பில் 0.37% தான். அண்ட் என்ஐவி வேல்யூ இதில் தான் அதிகம். என்ஐவி வேல்யூனா என்ன? என்ஐவி வேல்யூனா அவங்க அவங்க நம்ம கொடுக்குற இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை அவங்க ரொம்ப டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அப்படி பண்ணி அதில் ஒரு இதோட மதிப்பு, ஒரு ஸ்டாக் ஒரு இதோட மதிப்பு, ஒரு குவான்டிட்டியோட மதிப்பு அப்படின்றது தான் அந்த என்ஏவி ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு குவான்டிட்டியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா வந்து 112 rupees, 112 ரூபா. ஆனால் இங்கே வந்து 40 ரூபா இந்த ஸ்மால் கேப்பில். அண்ட் இவங்க ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐசிஐசிஐ தான் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2013லேயே. வேற டாட்டா வந்து 2018 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரோட ஃபண்டு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இது கரெக்டாக ஐசிஐசிஐன்றது. ஸோ இங்கே தான் அதிகமாக இருக்குது, 60,177 crore. இங்கே வந்து 8,274 crore தான். அண்ட் எக்ஸிட் லோடு வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. 1 இயருக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா 1% கட்ட வேண்டியது இருக்கும் ஐசிஐசிஐயில். இதே டாட்டாவில் வந்து ஃபார் யூனிட்ஸ் மோர் தென் 12% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 12%க்கு மேலே நீங்கள் எக்ஸிட் யூனிட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகச்சில் 1% அவங்க எடுத்துப்பாங்க அதில் 12 இதுக்கு மேலே. அண்ட் இவங்களோட 1 இயர் ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது டாட்டா தான், 14%. இதே 3 இயர்ஸில் பார்த்தாலும் டாட்டா தான். லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தாலும் டாட்டா தான். ஆனால் டாட்டா வந்து ஒரு ஸ்மால் கேப், இது வந்து ஒரு லார்ஜ் கேப். லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து லார்ஜ் கேப் அப்படின்றது டாப் 100 கம்பெனிஸில் லிஸ்ட் ஆகியிருக்கும், ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. இதே ஸ்மால் கேப் அப்படின்றது மிட் கேப் அப்படின்றது 100லேருந்து 150, 200 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 200 மேலே இருக்கிறது தான் வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்மால் கேப்பில் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அண்ட் இவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னது, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஹோல்டிங்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க, பிஇ ரேஷியோ, டர்ன் ஓவர்ஸு அண்ட் கேஷாக எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம். அண்ட் இவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டாப் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ, இங்கே வந்து சுதர்ஷன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் வைஸ் கமர்ஷியல் வைஸில் இவங்க நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொமோஷனுக்கான வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் அனலைசிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டுகெதர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சீக்கிரமாக பண்ணுங்கள். பட் ஆனால் செலக்ட் பண்ணச்சில் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணுங்கள். இப்போ வந்து மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்வேஸ் வீ கேன் வெல்கம், சரியா? ஸோ பண்ணோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணோமோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபினான்ஷியல் கண்டென்ட்காக. அண்ட் பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.